Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட 10th chapter the other side of zero, that is integers பார்க்க போறோம். And இது வந்து நம்ம exercise number 10.1 பண்ண போறோம். First வந்து integers னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Integers பார்த்தீங்கன்னா is a combination of positive, zero and negative numbers. இப்போ நம்ம நிறைய numbers தான் படிச்சிருப்போம். For example, natural numbers which start with 1, 2, 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். And whole numbers பார்த்தீங்கன்னா it starts with 0. 0, 1, 2, 3 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். And fractions பார்த்தீங்கன்னா you have the number 1/2, 3/4 அந்த மாதிரி we are read fraction numbers. And இப்போ integers பார்த்தீங்கன்னா it's a combination of both negative and positive numbers. இப்போ practically பார்த்தீங்கன்னா இந்த integers ஓட purpose என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து daily life நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல hot climateல பார்த்தீங்கன்னா temperature வந்து +ல போயிட்டு இருக்கும். And அதே வந்து சில ஏரியால பார்த்தீங்கன்னா லைக் காஷ்மீர் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா temperature வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். So அங்கே வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கும். So -30 degree, -10 degree because அங்க சன்லைட் இல்லாதனால டெம்பரேச்சர் வந்து நார்மல் விட கம்மியா இருக்கும். பிலோ 0 விட கம்மியா இருக்கும். So அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம ப்ரெசென்ட் பண்றதுக்கு we use this integer value. So நிறைய பில்டிங்ஸ் அண்ட் மால்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும், பேஸ்மெண்ட்ல பார்க்கிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். So கிரவுண்ட் லெவல் வந்து 0. So 0க்கு கீழே ஒரு நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னா we use the integers. இப்போ இந்த ground level பாத்தீங்கன்னா is equal to 0 இல்லையா? So அதுக்கு கீழே இருக்க floors எல்லாம் we present as -1, -2, -3 அந்த மாதிரி. So இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா we use the integers. Bank transactionலயும் வந்து we use the integers in our daily life. So bankல பாத்தீங்கன்னா credit and debitல பாத்தீங்கன்னா creditனா plusல வரும் amount and debitனா வந்து minusல வரும். So இப்போ integers வந்து you have the number line and middle 0 இருக்கும் and right side numbers எல்லாமே வந்து positiveல இருக்கும். So right side பாத்தீங்கன்னா you have +1, +2, +3, +4. நான் இங்க வந்து ப்ளஸ்க்கு சைன் பண்ணல ஏன்னா சைன் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அதே லெஃப்ட் சைட்ல பார்த்தா you have -1, -2, -3, -4 அந்த மாதிரி இருக்கும். So 0க்கு லெஃப்ட் சைட்ல you have negative numbers and right sideல you have positive numbers. So இதுதான் வந்து பேசிக்கா integers pattern and இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாம் பண்ண போறோம். And one more நான் சொல்லிக்கிறேன். இப்போ 0க்கு before -1, -2 இருக்கு இல்லையா? So அதெல்லாம் பாத்தீங்கன்னா 0 விட கம்மி வேல்யூ. இப்போ 0க்கே வந்து வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த 0 விட கம்மி வேல்யூ இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. So அதுதான் இந்த -1, -2 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it's very lesser than 0. இப்போ வந்து இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா வந்து இந்த கான்செப்ட் புரியறதுக்காக இந்த பெலாஸ் பில்டிங் ஆஃப் ஃபன் கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து டிஃபரெண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து வெல்கம் ஹால் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ 0க்கு மேல இருக்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அண்ட் அது வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. -1, -2, -3 ஸோ அப் டு -5 வரைக்கும் இருக்கு. ஸோ 0க்கு மேல வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு அண்ட் 0க்கு கீழே வந்து யூ ஹேவ் நெகட்டிவ் நம்பர்ஸ். அண்ட் இங்க வந்து ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஃப்ட் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம மேல ரீச் ஆகணும்னா we press ப்ளஸ் பட்டன். இப்போ நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா we use this minus button here. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் நாங்க கிளியரா சொல்றோம் உங்களுக்கு. இப்போ நம்ம சம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம், you start from floor +2 and press -3 in the left. Where will you reach? Write an expression for this movement. இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து -3 பிரஸ் பண்றேன். அப்போ நான் எங்க ரீச் ஆவேன் லிஃப்ட்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். +2 and plus இங்க -3. So this is the expression. So இது வந்து என்னோட starting point and இது வந்து என்னோட movement and இப்போ ஆன்சர் வந்து target flow. நான் எந்த flow reach ஆகணும் அது என்னோட target flow. இப்போ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். -3 and +2. We get the answer 3 - 2 1. And இந்த வந்து big value sign நான் இங்க போட்டுக்கிறேன் -1. So I reach the flow -1. -1 எங்க இருக்கு? Toy store. So -1ல we have toy store. Second questions, evaluate these expressions. You may think of them as starting flow plus movement by referring to the building of fun. இப்போ இந்த building of fun பேஸ் பண்ண போறோம் and இங்க வந்து எக்ஸ்பிரஷன் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. and இது வந்து starting flow and இது வந்து movement. நான் எங்க போறேன் அந்த movement and ஃபைனலா எங்க ரீச் ஆகறேனோ இது வந்து target flow. and இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க +1 and +4 இருக்கு. That means combine together I get +5. So நம்ம +5 போடலாம் இல்ல or else 5 போட்டுக்கலாம். ஏன்னா சைன் இல்லனா பாசிட்டிவ் அர்த்தம். இப்போ 5th ஃப்ளோர்ல we have sports center. So I reach the floor sports center. and இப்போ B பாத்தீங்கன்னா +4 and +1 இருக்கு and இது வந்து என்னோட starting floor and இங்க movement.
இங்க வந்து 4th floorல இருந்து நான் 1 press பண்ணிருக்கேன். அப்போ 4 plus 1 will be 5. That is plus 5. Again, I will reach sports center here. See, இங்க plus 4, 4th floorல இருந்து நான் minus 3 press பண்ணிருக்கேன். So இதோட starting floor and movement. And இப்போ அந்த plus 4 minus 3, I get 4 minus 3, 1. And இங்க வந்து bigger sign வந்து positive இருக்கு. I put only positive here. So plus 1. இந்த first row ல பாத்தீங்கன்னா I have food court. இப்போ D minus 1ல இருந்து நான் plus 2 press பண்ணிருக்கேன் leftல. So this is my starting point and this is my movement. So target point பாத்தீங்கன்னா 2 minus 1, that is 1. அப்போ plus 1. Again plus 1 na food court. என்னோட target floor வந்து food courtல reach ஆவேன். And E பாத்தீங்கன்னா minus 1 and plus 1. Minus 1 and plus 1 என்ன ஆகும்? ரெண்டுமே cancel ஆயிட்டு 0 வந்துரும். I reach this ground floor 0. So ground floor என்ன இருக்கு? Welcome hall. So another name for ground floor is welcome hall. And F ல பாத்தீங்கன்னா 0 இருக்கு, நான் 2 press பண்றேன். So 0 plus 2 plus 2. Plus 2 ல I have art center. And again இங்கே வந்து பாத்தீங்கன்னா 0 minus 2 இருக்கு. 0 minus 2 I get minus 2 only. So I reach minus 2. Minus 2 ல we have video games. So this way you have to find the answer. Third question, starting from different floors, find the movements required to reach floor minus 5. For example, if I start at floor plus 2, I must press minus 7 to reach minus 5. The expression is plus 2 minus 7 equal to minus 5. Find more such starting positions and the movements needed to reach floor minus 5 and write the expressions. And இப்போ வந்து நமக்கு different floors வந்து you have to go minus 5 floor. அப்போ நமக்கு அதுக்கான expressions and targeted floor நம்ம எழுதணும். So target floor is always minus 5. So அது fixed கொடுத்திருக்காங்க. But நம்ம starting floor பாத்தீங்கன்னா we can choose any floor from minus 1 or minus 2 or plus 1 and plus 3 அந்த மாதிரி நம்ம choose பண்ணிக்கலாம். And இங்க ஒரு already expression example கொடுத்திருக்காங்க. Plus 2 and minus 7 பண்ணோம்னா second floor வந்து if I press minus 7 I will reach minus 5. இப்போ target floor பாத்தீங்கன்னா always 5 ஆ இருக்கணும். Starting and movement should be different. இப்போ நான் இங்க plus 2 இருக்கு and I take plus 3 ல இருந்து நான் மூவ் பண்றேன். So to reach minus 5 I should enter the number minus 8. So plus 3 and minus 8. அப்போ minus 8 plus 3 will give the answer 5 balance and the bigger number sign 5. Minus 5 எனக்கு வந்துருச்சு. So ஒரு expression நான் போட்டுட்டேன். And same way you can put one more expression. And இப்போ வந்து பாத்தீங்கன்னா target is minus 5 இல்லையா? So starting floor I take from plus 6. So plus 6 ல இருந்து நான் minus 5 க்கு வரணும்னா நான் எந்த நம்பர் press பண்ணணும்? அப்போ I should take minus 11. Minus 11 press பண்ணோம்னா I get the answer minus 5. இங்க பாத்துக்கலாம். Minus 11 plus 6. If you minus 11 minus 6, 5. And big number sign minus 5 போட்டுட்டேன். So இப்போ second expression பாத்தீங்கன்னா 6th floorல இருந்து when I press minus 11 I will reach the floor minus 5 here. And உங்களுக்கு தேவைனா you can mention in the words also. If I start at the floor plus 3 I should press minus 8 to reach the floor minus 5. அந்த மாதிரி நீங்க words நம்ம எழுதிக்கலாம். But expression வந்து இந்த மாதிரி தான் நீங்க present பண்ணனும். இப்போ next sum. Evaluate these expressions by thinking of them as the resulting movement of combining button presses. And again இங்க numbers கொடுத்திருக்காங்க, floors கொடுத்திருக்காங்க, starting floor, movement and we have to find the target floor. இங்க வந்து plus 1 and plus 4 இருக்காங்க. அப்போ 1 plus 4 5. I will reach the plus 5 floor. So 5th floor I have sports center. So if you want you can mention the floor name. And இங்க வந்து again plus 4 plus 1. அப்போ 4 plus 1 is 5 and sign பாத்தீங்கன்னா bigger number sign plus 5. Again I reach the sports center here. See பாத்தீங்கன்னா இங்க மூணு numbers கொடுத்திருக்காங்க and first we sort out this minus. அப்போ minus 3 minus 2 will give you 5 and the big number sign number minus 5 போட்டுட்டோம் and again இங்க 4 இருக்கு. அப்போ minus 5 plus 4 we get the answer
5 minus 4 is 1 and big number sign வந்து minus இங்க போட்டுக்கிறேன். So I will read the flow minus 1. So minus 1 la we have toy center. And இங்க வந்து மூணு numbers கொடுத்திருக்காங்க. First we complete this minus number. Minus 3 and minus 1 will give the answer 4. And இங்க bigger number sign minus 4 போட்டுக்கிட்டேன். Again minus 4 plus 2. Minus 4 plus 2 we get the answer 4 minus 2 is 2 and bigger number sign minus 2. So minus 2 நான் reach ஆவேன். Minus 2 ல வந்து we have video games. இப்போ next வந்து பாத்தீங்கன்னா write the inverse of these numbers. So inverse na opposite. இங்க நம்பர் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பர் before sign இருக்கு இல்லையா அது மட்டும் நம்ம மாத்தணும். நம்பர் வந்து அதே தான் இருக்கணும். So இங்க plus இருந்தா minus ஆ மாத்தணும் and minus இருந்தா plus ஆ மாத்தணும். அவ்வளவுதான். And இங்க plus 4 இருக்கு. We have to change to minus 4. இப்போ plus 4 and minus 4 number solve பண்ணா we get the answer 0. So inverse ல வந்து answer 0 ன்னு வரும் and for that reason we are changing the operation, that is sign. And அதே மாதிரி இங்க minus 4 இருந்தா we should write plus 4. இங்க minus 3 இருக்கு, we should write plus 3 and 0 க்கு வந்து no inverse. ஏன்னா 0 க்கு வந்து plus உம் இல்ல minus உம் இல்ல. அது அப்படி தான் எழுதணும். And plus 2 க்கு பாத்தீங்கன்னா minus 2 and plus 1 வந்து minus 1. So final answer should be 0. அதுக்காக we are making the inverse of the number. That's it. இப்போ connect the inverses by drawing the lines. So இங்க numbers கொடுத்திருக்காங்க, we have to match with the inverse. அதாவது opposite sign operation நம்ம connect பண்றோம். And இங்க வந்து plus 5 இருக்கு, we should connect with minus 5. Minus 8 na plus 8 connect பண்ணோம். And plus 9 na minus 9 la connect பண்ணோம். That's it. And next sum, comparing numbers using floors. Who is on the lowest floor? J is in the art center, so he is on the floor plus 2. இப்போ second floor la வந்து we have art center, so J வந்து அங்க தான் இருக்கான். Second பாத்தீங்கன்னா Azin is in the sports center, so she is on the floor. Sports center பாத்தீங்கன்னா floor வந்து plus 5. Binu is in the cinema center, so she is on the floor. Cinema வந்து minus 3 ல இருக்கு. Fourth one, Aman is in the toy shop, so he is on the floor, so minus 1 ல இருக்காங்க. And இப்போ பாத்தீங்கன்னா நாலு பேரும் வேற வேற floors ல இருக்காங்க and question கேட்டிருக்காங்கன்னா who is on the lowest floor? So அடியில lowest floor ல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. So lowest floor is minus 3 here. ஏன்னா minus 3 க்கு மேல தான் minus 1 வரும். இப்போ வந்து plus numbers எல்லாமே பாத்தீங்கன்னா 0 க்கு மேல இருக்கும் and 0 க்கு கீழ இருக்கிறது பாத்தீங்கன்னா minus 3 minus 1 and minus 1 பாத்தீங்கன்னா minus 3 க்கு மேல தான் வரும். So minus 1 minus 2 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். So minus 3 is the lowest. So minus ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து big number has lesser value and whereas small number has higher value. Next segment பார்க்கலாம். Compare the following numbers using the building of fun and fill the boxes greater or lesser. So இங்க வந்து different numbers கொடுத்திருக்காங்க. We have to find out which is greater and which is lesser here. And இங்க வந்து பாத்தீங்கன்னா minus 2 இருக்கு plus 5 இருக்கு. So obviously வந்து positive number has big value. அப்போ this is greater. And இங்க minus 5 and plus 4 இருக்கு. So plus 4 is greater than minus 5. இங்க வந்து ரெண்டுமே minus தான் இருக்கு. So minus ல வந்து நான் already சொல்லிருக்கேன். Less number has more value. That means minus 3 is greater than minus 5. Plus 6 and minus 6. So plus வந்தா plus தான் higher value இருக்கும் and this is greater here. And 0 minus 4. இப்போ பார்த்தா 0 இருக்கு. 0 ஓட கம்மி வேல்யூ என்னது? அதுக்கு பின்னாடி வர நம்பர்ஸ் எல்லாமே minus 1 minus 2 எல்லாமே வந்து is lesser than 0. அப்போ 0 is greater when compared with minus 4. And again 0 இருக்கு. இங்க plus 4 இருக்கு. அப்போ positive number has more value. அப்போ this is greater. Second, imagine the building of fun with more floors. Compare the numbers and fill the boxes with lesser or greater. And again இங்கே வந்து comparison பண்றோம் which is greater and which is lesser நம்ம பண்றோம். And இங்க minus 10 இருக்கு minus 12 இருக்கு. So இந்த மால்ல வந்து இந்த floors-லாம் இல்ல, 10th floor-லாம் இல்ல. Maximum பாத்தீங்கன்னா கீழ வந்து minus 5 floor இருக்கு and மேல வந்து 6th floor வரைக்கும் தான் இருக்கு. But imagine பண்ணி நம்ம பண்ண சொல்றாங்க. Minus 10 and minus 12 floor இருக்கு. So minus 10 is greater when compared with minus 12. ஏன்னா minusல வந்து small number has more value. B பாத்தீங்கன்னா plus and minus. அப்போ plus தான் more value இருக்கும். This is greater. And இங்க 0 and minus 20. 0 is greater when compared with other numbers in the negative.
இப்போ நெகட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா -100 வந்தா கூடமே is lesser than 0. So 0 விட -100 வந்து கம்மி வேல்யூ. And next வந்து +9 -9. So this is greater. ஏன்னா பிளஸ்ல இருக்க நம்பர். And next வந்து பாத்தீங்கன்னா -25 -7. So this is greater than -25. இங்க வந்து +15 இருக்கு -17. And this is greater compared with minus number. Third sum, if floor A equal to -12, floor B equal to -1 and floor E equal to +1 in the building shown on the right as a line. Find the numbers of the floors B, C, F, G and H. இது வந்து ஒரு பில்டிங்கை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் இது டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா B, C, F, G, H ஓட ஃப்ளோர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. And first we have to write the number of the floors. So இங்க 0 ground levelல இருக்கு. So 0க்கு above வந்து plus numbers. அப்போ 2, 3 நான் இங்க sign போடல because plus numberக்கு sign போடணும்னு அவசியம் கிடையாது. But minus numberக்கு you have to put the sign minus. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. And அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9, -10 and -11. இப்போ B ஓட floor என்ன இருக்குன்னு பார்க்கலாம். B வந்து நமக்கு இங்க இருக்கு. So -9 is the floor of B. -9. And C ஓட floor பாத்தீங்கன்னா -6. So C ஓட floor வந்து -6. F ஓட floor பாத்தீங்கன்னா F is here. அப்போ second floor. F வந்து second floor. அதே G பாத்தீங்கன்னா you have 6. So G floor வந்து 6 here. H வந்து பாத்தீங்கன்னா it's here 11th floor. H is 11th floor. So நான் நம்பர் வந்து இங்கே எழுதிக்கிறேன். H is on 11th floor and G is 6th floor. F வந்து second floor and C பாத்தீங்கன்னா -6 and B வந்து -9. Fourth sum, mark the following floors of the building shown on the right. And இங்க வந்து floors கொடுத்திருக்காங்க that we have to mark in this building. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ -7 பாத்தீங்கன்னா we have here. C க்கு கீழ இருக்கு. And -4 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. So we have to just circle the floor, that's it. And +3 வந்து we have here. F க்கு மேல இருக்கு. And -10 வந்து we have here. So this way you have to do this sum. So next segment pathina figure it out. Complete these expression. You may think of them as finding the movement needed to reach the target flow from the starting flow. And again inga expression kuduthirukanga, we have to sort out. So idu vandu nama starting flow and idu vandu nama movement and this one will be our target. Same way here, starting flow, movement and target. And +1 இருக்கு, +4 இருக்கு, நடுவுல minus sign இருக்கு. That we have to consider. So minus sign வந்தா இங்க sign மாறும். இப்போ வந்து minus into plus minus. அப்போ +1 -4 மாறிடும். -4 + 1 will be 3. And the bigger number sign நான் -3 போட்டுக்கிறேன். So I read the flow -3 here. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 0 இருக்கு and -2 இருக்கு. 0 அப்புறம் இங்க minus and இங்க +2 இருக்கு. So minus into plus minus. அப்போ 0 -2 will be -2. So I read the flow -2 here. And C பாத்தீங்கன்னா இங்கே வந்து +4 இருக்கு, இங்க minus sign and +1 இருக்கு. Minus into plus minus. அப்போ 4 minus 1 will be 3. So big number ஓட sign வந்து plus. அப்போ +3 நான் போட்டுக்கிறேன். இங்கே வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்கு and இங்க minus and minus. Minus and minus plus மாறிடும். அப்போ this will become plus and 0 plus 2, 2. So +2 will be the target flow. And E பாத்தீங்கன்னா and இங்க 4 இருக்கு, இங்க minus இருக்கு. Minus into minus plus மாறிடும். அப்போ இது வந்து +3 மாறிடும். And +4 and +3 will be +7. 4 + 3 7 and plus sign. So இங்க வந்து மூணு சைனுமே வந்து நெகட்டிவ்ல இருக்கு. So first இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். Minus into minus plus மாறிடும். So இது வந்து +3 மாறிடும் and இங்க -4. -4 +3 will be 4 minus 3 1 and bigger number sign minus. அப்போ -1 will be the answer. And again இங்கே பாத்தீங்கன்னா minus into plus வந்து minus மாறிடும். அப்போ -1 -2. So 1 plus 2 3 and bigger number sign minus. அப்போ -3 மாறிடும்.
and இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணுமே மைனஸ் சைன்ல இருக்கு. அப்போ இது வந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். இங்க பாத்தீங்கன்னா -2 and +2 இன்வர்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா, இன்வர்ஸ். இங்க வந்து சைன் மாறி இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்போ இன்வர்ஸ்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். and சேம் இங்க பாத்தீங்கன்னா -1 and இங்க வந்து மைனஸ் இன்டு பிளஸ். அப்போ மைனஸ் தான் மாறிடும். so -1 and -1. அப்போ என்ன ஆகும்? -1 plus -1 will be 1 plus 1 2 and plus ஆ மாறிடும் ஆன்சர். so we get the answer +2. So இங்க ரெண்டுமே வந்து same number இருக்கு. So we cannot put the big number sign here, but minus into minus plus தான் மாறிடும். So we change the operation +2. And இங்க again minus into minus plus தான் மாறிடும். +3 and இங்க வந்து +3 ஆ மாறிடும். So +3 +3 we get the answer 6. +6. அப்போ +6 is the answer. And இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த fun mall மாதிரி இங்க ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க, mining. So இது வந்து ground floor, ground levelல இருக்கு. And 0 க்கு மேல வந்து you have all plus number. இதெல்லாம் positive floors and இதுல வந்து negative floors. So இதை பேஸ் பண்ணி நம்ம sums கேட்டிருக்காங்க. நம்ம அதை solve பண்ணலாம். Complete these expressions. இப்போ பாத்தீங்கன்னா இங்க +40 இருக்கு and இங்க வந்து answer we have to find out. We don't know the answer here. So நம்ம என்ன நம்பர் இங்க add பண்ணா we get the answer 200. அப்போ we write the answer like this. இப்போ 40. So plus இருக்குன்னா sign இங்க போடல. So sign இல்லனா plus ன்னு அர்த்தம். 40 plus x equal to 200. இப்போ நான் இந்த 40 வந்து when I move to RHS side, இது வந்து plusல இருக்குது மைனஸா மாறிடும். So x equal to 200 minus 40. So x equal to 1200 minus 40, 160. So இங்க வந்து நம்ம 160 add பண்ணோம்னா we get the value 200. So 160 plus 40 we get the answer 200 here. And next பாத்தீங்கன்னா இங்கே 40 இருக்கு and we find this answer x. So இங்க வந்து x போட்டுக்கலாம் and நம்ம இப்ப solve பண்ணிக்கலாம். 40 plus x equal to minus 200. And இப்போ நான் x இங்க வச்சுக்கிறேன் and 40 வந்து நான் இங்க மூவ் பண்ணனும்னா so இது வந்து மைனஸா மாறிடும். இப்போ minus 200 minus 40. x equal to இப்போ மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ்ஸா மாறிடும் இல்லையா? 200 plus 40 240 and higher number sign வந்து நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்க வேல்யூ வந்து டிஃபரண்ட் வேல்யூ இருக்கு. So always consider the bigger number sign. அப்போ மைனஸ் நான் இங்க போட்டுக்கிட்டேன். இப்போ c வந்து பாத்தீங்கன்னா -50 and இங்க வேல்யூ தெரியல. Put the value x here and which gives the answer 200. அப்போ -50 plus x equal to 200. இப்போ இந்த மைனஸ் சைன் வந்து இங்க மூவ் ஆச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். அப்போ x equal to 200 plus 50 which gives the answer 250. இப்போ 50 minus 250 பண்ணோம்னா we get the answer 200 here. and இங்க d sum பாத்தீங்கன்னா -50 plus x equal to -200. again இந்த நம்பர் இங்க மூவ் ஆச்சுன்னா minus will become plus. அப்போ x equal to 200 minus 200 plus 50. இங்க வந்து minus and plus sign தான் subtraction ஆகும். அப்போ x equal to 200 minus 50 minus 150. so bigger number sign நான் minus இங்க போட்டுக்கிட்டேன். அப்போ minus 150 is the answer. D sum -200 and இங்க வந்து நம்பர் கொடுத்துட்டாங்க, but we have to find the answer. so நம்ம என்ன பண்ணலாம்னா target floor நம்ம கண்டுபிடிக்கணும். so இங்க minus into minus பண்ணா பிளஸ்ஸா மாறிடும். so 200 minus 200 plus 40 will be, இப்போ இங்க minus and plus இருக்கு, அப்போ we have to subtract. 200 minus 40 160. அப்போ minus 160 is the answer. so minus 160 is the answer. sign வந்து bigger number sign நான் இங்க போட்டிருக்கேன். and f பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, starting floor and movement and this is target floor. and இப்போ 200 இங்க வந்து மைனஸ் சைன் இருக்கு. always மைனஸ் சைன் வந்து நம்ம சைன் மாத்தணும். minus into plus minus. அப்போ 200 minus 40 we get the answer 160 plus 160. ஏன்னா bigger number sign வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. and இங்க பாத்தீங்கன்னா -200 and minus into plus minus. அப்போ -40. minus into minus plus ஆ மாறிடும். 240 240 ஆ மாறிடும். and bigger number sign minus நான் போட்டுக்கிறேன். அப்போ -240 is the answer. இப்போ next segment பாத்தீங்கன்னா try evaluating the following expressions by similarly drawing or imagining a suitable lift. இப்போ நமக்கு ஒரு லிஃப்ட் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும், அந்த பெலாஸ் ஃபன் சிட்டி மாதிரி. and இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். check out the minus and plus sign and find the solution for it. இப்போ வந்து -125 இருக்கு
and இங்க வந்து plus and இங்க minus. அப்போ plus into minus minus ஆ மாறிடும். So minus 30. 5 and 5 1. 155. Sign வந்து bigger number sign minus. அப்போ minus 155 is the answer. And again B பாத்தீங்கன்னா 105 இருக்கு and இங்க minus and minus இருக்கு. அப்போ minus into minus plus ஆ மாறிடும். அப்போ 105 plus 55 ஆ மாறிடும். அப்போ we get the answer 5 plus 5 10 balance 1 and இங்க வந்து 0 and 1. அப்போ 6. So 1 as it's போட்டுக்கணும். We get the answer plus 160. ஏன்னா bigger number sign நான் போட்டுக்கிறேன். And இப்போ வந்து C பாத்தீங்கன்னா இங்க வந்து plus into plus இருக்கு. அப்போ plus ஆ மாறிடும். அப்போ 105 plus 55 we get the answer plus 160. And D வந்து பாத்தீங்கன்னா first we have to change the sign minus into minus plus ஆ மாறிடும். அப்போ 80 plus 150 we get the answer 230. அப்போ plus 230. D sum பாத்தீங்கன்னா இங்க வந்து plus into plus plus ஆ தான் மாறும். அப்போ 80 plus 150 will be 230 plus 230 and இங்க வந்து minus 99 இருக்கு and இங்க வந்து ரெண்டு minus sign இருக்கு. அப்போ minus into minus plus ஆ மாறிடும். So 200 minus 99 we get the answer 200 minus 99. அப்போ 10 minus 9 1 and இங்க 0 and இங்க வந்து 1. So 101 and sign பாத்தீங்கன்னா நம்ம bigger number sign plus sign plus 101 is the answer. And G பாத்தீங்கன்னா இங்க minus 99 இருக்கு and இங்க plus இருக்கு. So plus into plus plus தான் வரும். 200 minus 99 will be 101. So plus 101. H பாத்தீங்கன்னா 1500 and இங்க வந்து ரெண்டு sign இருக்கு minus into minus அப்போ plus. So plus 1500 and plus 1500 that is 3000. அப்போ plus 3000 is the answer. And இப்போ next sum பாத்தீங்கன்னா figure it out. Mark 3 positive numbers and 3 negative numbers on the number line. So இந்த number line பாத்தீங்கன்னா right sideல வந்து plus numbers இருக்கும் and leftல வந்து பாத்தீங்கன்னா you have minus numbers. So இப்போ நம்ம இதுல வந்து any 3 negative numbers and 3 வந்து positive numbers நம்ம mention பண்ணணும் and we can mark any number randomly. So I start with 0. So இங்க 1 2 3. And as negative பாத்தீங்கன்னா again I start with 0, minus 1, minus 2, minus 3. That's it. And next வந்து பாத்தீங்கன்னா write down the above 3 marked negative numbers in the following boxes. So இப்போ நான் mark பண்ண இந்த negative numbers மட்டும் இந்த boxல எழுதணும். I write minus 1, minus 2 and minus 3. இங்க ஒரு equation கொடுத்திருக்காங்க. Through number line we have to sort it out. And இங்க வந்து minus 100 இருக்கு and இங்க வந்து plus 250 minus வந்து நடுவுல இருக்கு. அப்போ நம்ம sign பாத்தீங்கன்னா minus into plus minus ஆ மாறிடும். So minus 250 minus 100 we get the answer 350 and இங்க bigger number sign வந்து minus. அப்போ minus 350 is the answer here. So minus 350 இங்க இருக்கும். இல்லனா இன்னொரு way பாத்தீங்கன்னா 250 plus இங்க நம்பர் தெரியல. We can put x here and which is minus 100. So நம்ம either this way you can find the answer or this way. And இப்போ நம்ம இந்த மெத்தட்ல பண்றோம்னா we can put like this 250 plus x equal to minus 100. If I move this 100 here, it will become positive. Appo 250 plus 100 equal to x. So 250 plus 100 is 350. So 350 equal to x is the answer. So either this way or this way. ரெண்டு மெத்தட் நம்ம solve பண்ணலாம். And again என்ன கேட்டிருக்கேன்னா we can then visualize that dash equal to minus 350 in this problem. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. So minus 350 வரணும்னா நமக்கு என்ன numbers போட்டா we get the 350 here. So when you add this minus 250 and minus 100 we get the answer minus 350 here. இப்போ 10.1 next segment use and mark number lines to evaluate these. இப்போ நம்ம இந்த மாதிரி number line யூஸ் பண்ணி நம்ம இந்த expression solve பண்ணனும். இங்க minus 125 இங்க minus 30 இருக்கு நடுவுல plus sign இருக்கு and plus into minus minus ஆ மாறிடும். That means minus 125 minus 30 என்னாகும் minus 165 வரும். So நான் இங்க number line போட்டுக்கிட்டேன். So 0 இங்க இருக்கு, இது positive numbers, இது negative numbers. இப்போ நான் 0 வந்து 125. So 125 எனக்கு எங்க இருக்குன்னா இது 120 and 1 நடுவுல 125 இருக்கும். So 0 ல இருந்து நான் இப்போ 125 க்கு ஒரு arch போட்டுக்கிட்டேன்.
and again நான் வந்து minus 30 பண்ணணும். அப்போ இங்க இருந்து minus 30. இங்க வந்து 125 மார்க் இருக்கு இல்லையா? This is 125 and 5 add பண்ணா 130 and then 130 140. அப்போ 10 20 20 plus ஒரு 5 25. I need one more. அப்போ next line பார்த்தீங்கன்னா 155 beyond இருக்கும். So 150க்கு அப்புறம் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு -30. அப்போ என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா -155 is the answer. So 0ல இருந்து நான் வந்து 125 இங்க ஆர்ச் போட்டிருக்கேன். அங்க இருந்து அகைன் நான் 30 கவுண்டிங் எடுத்தேன்னா I reach 155 which is here. So 150க்கு அப்புறம் 155 இங்க இருக்கும். So என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -155. And second வந்து B பார்த்தீங்கன்னா இங்க +105 and இங்க வந்து -55 இருக்கு. And இப்போ வந்து நான் இங்க பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? அப்போ 0ல இருந்து I take 105. So from 0 I take 105. 0 in the point. இங்க இருந்து நான் 105க்கு பாயிண்ட் எடுத்தா எனக்கு இங்கே வரும். So 100க்கு and 110க்கு நடுவுல எனக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும். So இங்கே நான் ஒரு ஆர்ச் போட்டுக்கிறேன். And from there I have to reach -55. இந்த பாயிண்ட் வந்து 105 and இங்க வந்து பாத்தீங்கன்னா minus into minus plus ஆ மாறிடும். அப்போ +55 நான் ரீச் பண்ணனும். So 105ல இருந்து again 55. So இந்த பாயிண்ட்ல தான் எனக்கு 5 ஆட் ஆயிடும் and from here 50 points. அப்போ 1 2 3 4 5. So 50 points தான் எனக்கு இங்க 160ல வருது. இங்க 105ல இருந்து I have to move here 160. So இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா +55. So 105 plus 55 we get 160. Plus 160 is the answer. இப்போ C பாத்தீங்கன்னா +80 இருக்கு and -150 இருக்கு பட் இங்க நடுவுல மைனஸ் சைன் இருக்கு. அப்போ minus into minus plus ஆ மாறும். அப்போ +150 plus 180. இப்போ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங் வந்து 20 20 எடுத்திருக்கேன் ஏன்னா ஸ்பேஸ் இல்லாதனால. இப்போ நான் 0ல இருந்து 80க்கு நான் டிராவல் பண்ணனும்னா இங்க வந்துரும் 80 என்னோட பாயிண்ட் இங்க. So இந்த distance இந்த arch பாத்தீங்கன்னா +80 and இங்க வந்து I had to take 150 counting ஒரு arch போடணும். அப்போ I will reach 230. So 230 will be here. So 230 பாத்தீங்கன்னா 220க்கு and 240க்கு நடுவுல இருக்கும். And இங்க இருந்து நான் arch draw பண்ணேன்னா this is 230. அப்போ இங்க வந்து +150 arch இங்க. இப்போ D பாத்தீங்கன்னா -99 இருக்கு and இங்க வந்து -200 இருக்கு. அப்போ இங்க நடுவுல சைன் வந்து மைனஸ் இருக்கு. minus into minus plus ஆ மாறிடும். 0ல இருந்து have to start -99. அப்போ நெகட்டிவ் சைன்ல வரும். So right hand point பாத்தீங்கன்னா 100க்கு before இருக்கும். So this is 100 அப்படினா இங்க 99 இருக்கும். So this point will be 99 here and இங்க 0ல இருந்து I move an arch here which is -99 and இங்க வந்து பாத்தீங்கன்னா I take +200. அப்போ இங்க இருந்து 200 பாத்தீங்கன்னா I will be reaching here after. So இங்க 100க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 200 வரும். So இந்த பாயிண்ட்ல இருந்து I put an arc to this 101. So இந்த பாயிண்ட் வந்து +200. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 101. So +101 is the answer for this. இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 10.1 ஃபுல்லா முடிச்சிட்டோம். I hope இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க and மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.